இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் இந்திய அரசினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நேரடியாக நாடாளுமன்றத்திற்கு வந்து மாணவர்கள் மீது நடந்த தாக்குதல் குறித்து நாடாளுமன்றத்துக்கு முன்னால் விளக்கமளிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எதிர்க்கட்சிகளால் எழுப்பப்பட்டு அவர் தொடர்ந்து 21ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரை நாடாளுமன்றத்துக்கே வருகை தரல. அவர் நாடாளுமன்றத்துக்கு வர்றாரு, அவருடைய அறையில் உட்கார்றாரு. ஆனால் நாடாளுமன்ற அறைக்குள் வருவது கிடையாது. ஆகவே வந்தால் வந்தால் விளக்கமளிக்கணுங்கிற எதிர்க்கட்சிகளுடைய கோரிக்கையை ஏற்று விளக்கமளிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் நாடாளுமன்ற வளாகத்துக்குள் வரல, நாடாளுமன்ற அறைக்குள் வரல. ஆகவே இதன் காரணமாகவே இன்றைக்கு நாடாளுமன்றம் மிக கடுமையான போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கு. இந்த கோரிக்கை, நான் எதிர்க்கட்சி உறுப்பினருடைய கோரிக்கை மிக நியாயமான கோரிக்கை. போராடுகிற மாணவர்கள் மீது ஏன் தாக்குதல் நடத்தீங்கன்னு விளக்கம் சொல்ல வேண்டிய இடத்தில் இருப்பவர் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர். ஆகவே அவரை விளக்கம் கேட்பதற்கு ஒவ்வொரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் உரிமை இருக்குது. அவர் கட்டாயம் நாட்டு மக்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏன்னா இது போன்ற நாடாளுமன்றங்கள் நடக்கிற போது, பல சட்ட மசோதாக்கள் நிறைவேற்றுகிற போது இரவு வரைக்கும் உட்கார்ந்திருந்த நாடாளுமன்றத்துக்குள்ள இரவு வரைக்கும் அதனுடைய அனைத்து நிகழ்வுகளையும் பங்கெடுத்திருக்கிறார். ஆனால் இப்போது திட்டமிட்டே அவர் நாடாளுமன்றத்துக்குள் வர மறுக்கிறார். அவர் வர மறுத்த காரணத்தினால் இன்றைக்கி நாடாளுமன்றத்தினுடைய தொடர் போராட்டம் காரணமாக மசோதாக்கள் எல்லாமே விவாதமின்றி நிறைவேற்றப்படுகிறது, ஜனநாயக விரோதமாக நிறைவேற்றப்படுகிறது. இது தினசரி பத்திரிகையில் செய்தியாகவும் வருது. ஆனால் வரல. இதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ஒத்திவைப்பு தீர்மானம் எதிர்க்கட்சிகள் கொடுக்குற போது அந்த ஒத்திவைப்பு தீர்மானம், எந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தையும் சபாநாயகர் அனுமதிக்க மறுக்கிறார். இப்போ நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் இந்த கோரிக்கை சம்மந்தமாக பேசுனா, மாநிலங்களவையில் நாடாளுமன்ற விவகார அமைச்சர் உறுப்பினர்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு இதை உள்துறை அமைச்சருக்கு சொல்லி அவரை பங்கேற்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாநிலங்களவையினுடைய சேர்மன், வைஸ் பிரசிடெண்ட் நாடாளுமன்றத்துக்குள்ளே அறிவிக்கிறார், ராஜ்யசபாவில் அறிவிக்கிறார். மக்களவையில் தொடர்ந்து அவர் மக்களவை உறுப்பினர் என்ற முறையில் அவர் அதில் பங்கேற்கணும், அமைச்சர் என்ற முறையிலும் அதில் பதில் சொல்ல கடமைப்பட்டவர். ஆனால் அவர் வர மறுக்கிறாரு. அதுக்கு பதிலாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் எதிர்க்கட்சிகள் கோரிக்கை வைக்கிறாங்க, அவர் ஏதோ பயந்துக்கிட்டு வரலைங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க, வர வேண்டிய நேரத்தில் வருவார், பேச வேண்டிய விஷயங்களை பேசுவார் என்று அறிவிக்கிறார். என்ன இதை தவிர வேறு என்ன விஷயத்தை அவர் பேச முடியும்? ஒரு உள்துறை அமைச்சர், நாட்டில் ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அவர் உத்தரவிட்டு தான் இந்த பெல்லட் குண்டு தாக்குதல் மாணவர்கள் மீது நடத்தப்பட்டிருக்கு, தடியடி நடத்தப்பட்டிருக்கு, அடக்குமுறை ஏவப்பட்டிருக்கு. அதற்கு விளக்கமளிக்க வேண்டும் என்று சொன்னால் இதற்கு விளக்கமளிக்க வரமாட்டார், வர வேண்டிய நேரத்தில் வருவார், பேச வேண்டிய விஷயங்களை பேசுவார் என்று சொல்வதை திசை திருப்பல். இப்போ எதுக்கு வரப்போகிறாரு? டீலிமிட்டேஷன் பில்லுக்கு இரவு வரைக்கும் உட்கார்ந்தார். டீலிமிட்டேஷன் பில்லை பாஸ் பண்ணுவதற்கு கடுமையாக முயற்சி எடுத்தார். ஆனால் டீலிமிட்டேஷன் பில் தோற்கடிக்கப்பட்டிருக்கு. ஆகவே அதுக்கு பதிலாக இன்றைக்கி மீண்டும் டீலிமிட்டேஷனை கொண்டு வருவதற்கு பல்வேறு கட்சிகளுடன் தனித்தனியாக அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவங்களுடைய நோக்கம் டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வந்து தான் மகளிருக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வருவதுங்கிறது அவங்களுடைய நோக்கம். உண்மையிலேயே மகளிருக்கான இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் ஏற்கனவே இருக்கக்கூடிய எண்ணிக்கையின் அடிப்படையில் 33% பெண்களுக்கு இடஒதுக்கீட்டை இந்த அரசு வழங்கணும். அதுக்கு பதிலாக நாங்கள் டீலிமிட்டேஷன் பண்ண போகிறோம், தொகுதியினுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டீலிமிட்டேஷன் வருகிற போது தென் மாநிலங்களுக்கு அதனுடைய பிரதிநிதித்துவத்தை குறைப்பதுங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டம். அதைத்தான் இந்த அரசாங்கம் நிறைவேற்றுறதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க. ஆகவே மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் என்ற முறையில் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்கள் இதனால் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வர்றதுக்காக வருவார் அப்படிங்கிறத மறைமுகமாக நேற்று நாடாளுமன்றத்துக்கு முன்னால் அவர் தெரிவிக்கிறார். அப்போ எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தால் வரமாட்டார். இந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் மீது நடைபெற்றக்கூடிய தாக்குதலுக்கு விளக்கம் சொல்வதற்காக அவர் வரமாட்டார். ராமர் கோயிலில் அதனுடைய உண்டியல் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது, இது குறித்து விளக்கம் சொல்ல அவர் வரமாட்டார். ஆனால் டீலிமிட்டேஷன் பில்லை தாக்கல் பண்ணுவதற்காக வருவார் என்பதை மறைமுகமாக அவர் சொல்லியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு மோடிக்கு அடுத்து அதிகாரம் படைத்தவராக சித்தரிக்கப்படக்கூடிய நம்முடைய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் இந்த நாடாளுமன்றத்தை புறக்கணிப்பதுங்கிறது, எதிர்க்கட்சியுடைய கோரிக்கையை புறக்கணிப்பதுங்கிறது இது நியாயமல்ல.
நாட்டு மக்களுக்கு கட்டாயம் அவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆகவே இந்த உள்துறை அமைச்சருடைய இந்த நடவடிக்கைங்கிறது வரம்பு மீறிய நடவடிக்கை. அவர்களுடைய அந்த பொறுப்புக்கு உணர்ந்து செயல்படக்கூடியவராக இது உள்துறை அமைச்சர் அவர்கள் இல்லை. ஆகவே அவர்கள் எதிர்க்கட்சி உறுப்பினருடைய கோரிக்கையை ஏற்று அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு முன்னால் விளக்கம் அளிக்க வேண்டும் என்ற கோரிக்கையைத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக தொடர்ந்து முன்வைத்து நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். இந்தியா கூட்டணி போராடி கொண்டிருக்கிறது. பல்வேறு அரசியல் கட்சிகள் இதற்கு ஆதரவாக குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு நியாயமாக இந்திய மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய ஒரு தகவல் என்ற முறையில் இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் நடைபெறக்கூடிய இந்த 4 நாள் கூட்டத்தொடருக்குள் அவர் இதற்குரிய விளக்கத்தை அளிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன்.